வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் தினசரி பஞ்சாங்கமானது எப்படி பதிவிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 2/2/2126 நாள் 16/5/2025 வெள்ளிக்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம், 13ஆம் நாள், சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம். அதாவது எல்லாரும் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறா. வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னா சங்கஷ்டகர சதுர்த்தின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமான் கோவிலுக்கு மாலை வேளையில், இரவு வேளையில், அதாவது சந்திரன் வந்தாவிட்டு தான் அபிஷேகம் பண்ணுவா. அப்படி இருக்கும் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத்து முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் 2/2/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 16/5/2025. சூரிய உதயமானது அதிகாலை 5:54 அயனம் உத்தராயணே. ருது வசந்த ருது. மாசமானது வைசாக மாசே, வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரி. திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. 53 நாழிகை 59 வினாடி. பின்னரவு 3:30 வரை. அதன் பிறகு பஞ்சமியாம், பஞ்சமி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது மிருகவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் 22 நாழிகை 24 வினாடி. பிற்பகல் 2:52 வரை. அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம். பூராட நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது வைகாசி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால் இதே வைகாசி மாதம் 29ஆம் நாள் அன்றைய தினம் மூலாம் நட்சத்திரம் வருகின்றது. அன்றைய தினம்தான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மாதத்தில்
இரண்டு நட்சத்திரங்கள் வறுமையானால் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் 2:52 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் 13ஆம் நாள், கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சங்கஷ்டகர அங்கடகர சதுர்த்தி விரதம். இன்றைய ராகுகாலமானது காலை 10:24 முதல் 11:54 வரை. யமகண்டமானது பிற்பகல் 2:54 முதல் மாலை 4:24 வரை. குளிகை காலமானது காலை 7:24 முதல் 8:54 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 5:54 முதல் 7:54 வரை சுக்கிரன் புதன் கோரைகள். காலை 9:54 முதல் 10:24 வரை குரு கோரை. இன்றைய சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமமானது கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 8:31 முதல் பிற்பகல் 2:52 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பிற்பகல் 2:52 முதல் 9:06 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 9:06 முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 3:20 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை 3:20 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ. எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோடு இருங்கோ.